தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 2/4/2026 அன்று குழந்தைகளுக்கான கல்விப்படி குறித்த ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. இந்த விளக்க ஆணையானது அதாவது ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்கின்ற அடிப்படையிலே DOPTயினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 17/7/2018, மார்ச் 14/2024 ஆகியவர்களுடைய தொகுப்பாக அவை சார்ந்திருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை கொண்டதாக இது அமைந்திருக்கிறது. நர்சரி வகுப்புகள் 2022-23 கல்வியாண்டிலிருந்து ரீஎம்பர்ஸ்மெண்டிற்கு அவைகள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். கிளாஸ் 1ற்கு முன்னதாக, அதாவது 1ஆம் வகுப்புக்கு முன்னதாக இருக்கக்கூடிய 3 வகுப்புகளுக்கு இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் என்பது கண்டிப்பாக, அதாவது கல்வி செலவு தொகை என்பது திரும்ப அளிக்கப்படும். ஏனென்றால் இந்தியாவினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய 2020 வெளிவந்திருப்பதை ஒட்டி இந்த 3 ஆண்டுகள் என நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு முறை ஒரு குழந்தை 3 வகுப்பிற்கு, அதாவது 1ஆம் வகுப்பிற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த 3 வகுப்புகளிலே மீண்டும் ஒரு வருடம் அதே வகுப்பிலே படிக்க வேண்டிய நிலை இருந்தால் அந்த ஓராண்டிற்கு கல்வித்தொகை என்பது திரும்ப அளிக்கப்படும். ஆக 4 வருடங்கள் அதிகபட்சமாக, ஓராண்டுகள் கூடுதலாக இருந்தால் அது போன்ற நேரங்களிலே 4 ஆண்டுகள் கூடுதலாக 1ஆம் வகுப்பிற்கு முன்னதாக அனுமதிக்கப்படும் என்று இந்த ஆணையிலே மீண்டும் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு அரசு ஊழியர் விடுப்பில் இருந்தால், அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி லீவாக EXYலாக இருந்தாலோ அல்லது அவர்கள் இடைநீக்கத்திலே இருந்தாலோ இந்த CEA என்பது அவர்களுக்கு பொருந்தும், அவர்கள் கிளைம் செய்திடலாம். ஒரு நீதிமன்றத்திலே ஒரு மீண்டும் அதாவது இலாக்காவிலே ரீஇன்ஸ்டேட் செய்யக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு இந்த அல்லது ஒரு இலாக்காவில் இருந்து வெளியே டெர்மினேட் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் மீண்டும் இலாக்காவிலே வருவதாக இருந்தால் அந்த இடைப்பட்ட காலத்திற்கு எப்படி இந்த தொகை வழங்குவது என்பது குறித்து உரிய அதிகாரி முடிவெடுப்பார். ஒரு அரசு ஊழியர் ஒரு குறிப்பிட்ட கல்வி ஆண்டிலே ஓய்வு பெற்றாலோ அல்லது பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டாலோ அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது பணியிலிருந்து விலக்கப்பட்டாலோ அவர்கள் அந்த ஆண்டினுடைய, அந்த கல்வி ஆண்டினுடைய இறுதி வரை அவர்களுடைய குழந்தைகளுக்கான அந்த கல்வி சலுகையை பெற்றுக்கொள்ளலாம். டயஸ்னான் வழங்கப்பட்டிருந்தால் அந்த காலத்திற்கு கல்வித்தொகை என்பது வழங்கப்பட மாட்டாது. அங்கன்வாடியிலே பயிலக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் ஆகஸ்ட் 28, 2024 அந்த உத்தரவாதத்தினுடைய அடிப்படையிலே இந்த கல்வித்தொகை என்பது வழங்கப்படும். இதை ஒட்டி ஏற்கனவே நிலுவையிலே இருக்கக்கூடிய அனைத்து கல்விப்படிகளுக்கான அந்த பில்களை உடனடியாக தீர்வு காணும்படி இந்த ஆணைகளே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய ஆணை அல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆணைகளுடைய தொகுப்பு. அதிலே ஒரு சரியான ஒரு டைரக்ஷன், ஏற்கனவே இந்த காரணங்களினால் இந்த பில்கள் எல்லாம் பட்டுவாடா ஆகாமல் பெண்டிங்காக இருந்தால் அவைகளை எல்லாம் உடனடியாக பட்டுவாடா செய்திடுங்கள் என்பதற்கான ஒரு தாக்கீது தான் இந்த ஆணை. என நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.